ஹலோ வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் நம்ம வீட்டு ஸ்பெஷல். இன்னைக்கு நம்ம சிக்கன் லாலிபாப் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் இன்னைக்கு ஒரு 1/2 kg சிக்கன் லாலிபாப்பு இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். இதை நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட சிக்கன் 65 மசாலா பவுடர், இது ரெடிமேடு தான், இது எல்லா கடைகளிலுமே கிடைக்கும், நீங்கள் என்ன பிராண்ட் வேணாலும் வாங்கிக்கலாம். அது ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அரிசி மாவு 2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன், தயிர் 2 ஸ்பூன், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு சால்ட், அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் ஃபுட் கலர் எடுத்து வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான். இந்த ஃபுட் கலர் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், வேண்டானா அதை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க சிக்கன் லாலிபாப் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா உங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற ரெட் கலர் சப்ஸ்கிரைபர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறேனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தட் என்னோடய வீடியோஸை நீங்கள் எதுவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போது இந்த சிக்கன் லாலிபாப் இந்த மாதிரி பீசஸ் இருக்குல்ல, இது கூட நம்ம சில பவுடர்லாம் போட்டு ஆட் பண்ண போகிறோம், மசாலா பவுடர்ஸ். அது என்னங்கிற பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சிக்கன் 65 மசாலா பவுடர் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிக்கிறோம். அது கூட அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர், அப்புறமா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு சால்ட். நான் இங்கே 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து சால்ட் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. ஃபுட் கலரையும் நான் இங்கே ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான். ஃபுட் கலர் உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா அந்த ஃபுட் கலரை அவாய்ட் பண்ணிடுங்க. இது ரெண்டையும் நான் இப்போ சேர்த்துக்க போகிறேன். எல்லாத்தையும் சிக்கன் பீசஸோட ஒன்று சேர வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊறணும். அப்போ தான் அந்த சிக்கனுக்குள்ளே இந்த மசாலாலாம் இறங்கி நல்லா ஜூஸியாக சிக்கன் நல்லா சாஃப்டாக வரும். இப்போது சிக்கன் நல்லா 1/2 அன் ஹவராக ஊறிடுச்சு. மசாலா எல்லாமே சிக்கனில் நல்லா இறங்கியிருக்கும். இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். எண்ணெய் சூடாயிருச்சு. ஒவ்வொரு பீசஸாக எண்ணெயில் போட்டாச்சு. இந்த சிக்கன் 2 பக்கமும் நல்லா குக்காகி ரோஸ்ட்டாக வரணும், அதான் பதம். அதுக்கப்புறமா நம்ம சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். சிக்கன் நல்லா 2 பக்கமும் குக் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சிக்கன் லாலிபாப் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.